ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நாம் டிஜிட்டலாக யூஸ் பண்ணுற தெர்மோமீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் இப்போ நிறைய விதமான டிஜிட்டல் தெர்மோமீட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் 2 விதமான தெர்மோமீட்டர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர், இன்னொன்று ப்ரோப்டு தெர்மோமீட்டர், அதாவது ஒயர்டு தெர்மோமீட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ப்ரோப்டு தெர்மோமீட்டர் அல்லது இதை ஒயர்டு தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மல்டிமீட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு தெர்மோமீட்டர். இதுக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம அந்த 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணணும். அந்த 2 ஒயரும் ஒரு ப்ரோபோட கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம அந்த ப்ரோபை தான் எந்த இடத்துல உள்ள டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலையை நாம் மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்துல அதை இன்செர்ட் பண்ணணும்னா நமக்கு இந்த டிஸ்பிளேயில் ரீடிங்காகவே நமக்கு டெம்பரேச்சர் கிடைக்கும். இதில் நமக்கு மோடை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு டெம்பரேச்சர் செல்சியஸாக வேணுமா, அல்லது கெல்வினாக வேணுமா, அல்லது ஃபாரன்ஹீட்டாக வேணுமா, இந்த மாதிரியான மோடை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இதுதான் ப்ரோப்டு தெர்மோமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2 தெர்மோமீட்டரை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். டேரெக்டாகவே பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ ஹாட் வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது நம்ம இந்த வாட்டரோட டெம்பரேச்சரை நம்ம இப்போ மெஷர் பண்ண போகிறோம். இப்போ இந்த கப்பில் இருக்கிற இந்த தண்ணீரோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், இது கரெக்டாக மெஷர் பண்ணி காட்டிடுச்சு. 76 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல ஏற்கனவே காட்டிடுச்சு. இதோட வேகம் ரொம்பவே அதிகம். அதாவது இது டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாகவே மெஷர் பண்ணி நமக்கு டிஸ்பிளேல காட்டிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ப்ரோப்டு தெர்மோமீட்டர், அதாவது ஒயர்டு தெர்மோமீட்டர். இதை வச்சு நம்ம அதே மாதிரி அந்த ஹீட் வாட்டரை நம்ம இப்போ அதோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் அந்த ப்ரோபை அந்த வாட்டரில் டிப் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது மூழ்கி இருக்கும்படி வச்சுருக்கேன். நமக்கு இப்போ டிஸ்பிளேயில் டெம்பரேச்சரை அது காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ 76, 77 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரியான வெப்பநிலையை காட்டுது. கிட்டத்தட்ட நம்ம இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரும் இதே மாதிரியான வெப்பநிலையை தான் காட்டுச்சு. இதோட வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் உடனே, அதாவது சீக்கிரமாகவே டிஸ்பிளேல காட்டிடுச்சு. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒயர்டு தெர்மோமீட்டர் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே மாதிரியான சோதனை நம்ம கோல்டு வாட்டர்லையும் இப்போ பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கப்பில் கோல்டு வாட்டர் இருக்குது, அதாவது குளிர்ந்த தண்ணி இருக்குது. இதோட வெப்பநிலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரை வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது டிஸ்பிளேல காட்டுது 10 டிகிரி செல்சியஸ், 8 டிகிரி செல்சியஸ், அதாவது 8 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இந்த டெம்பரேச்சர் இந்த தண்ணியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ நாம் ஒயர்டு தெர்மோமீட்டரை வச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதோட வெப்பநிலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கப்பில் இருக்கிற வாட்டரில் அந்த ப்ரோபை மூழ்கி இருக்கும்படி பிடிச்சிருக்கேன். இப்போ பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும் 8 டிகிரி, 7 டிகிரி, கிட்டத்தட்ட 2 தெர்மோமீட்டரில் வர ரீடிங்கும் நமக்கு ஆல்மோஸ்ட் சேமில் தான் இருக்குது. ரெண்டோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 7 டிகிரி அல்லது 8 டிகிரி, 6 டிகிரி இந்த மாதிரியான வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் எப்படி நமக்கு மெஷர் பண்ணி நமக்கு டெம்பரேச்சரை கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்லா பொருட்களில் இருந்தும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அகச்சிவப்பு கதிர்கள் அப்படிங்கிற இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வெளிப்பட்டுட்டு இருக்கும். இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸை இந்த தெர்மோமீட்டரில் இருக்கிற இன்ஃப்ராரெட் சென்சார் சென்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்தவாறு டெம்பரேச்சர் நமக்கு டிஸ்பிளேல கொடுக்கும். இதுக்கான ப்ராசஸர்லாம் ஏற்கனவே அந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டருக்குள்ளே கரெக்டாக அவங்க வடிவமைச்சிருப்பாங்க. இந்த இன்ஃப்ராரெட் வேவ்ஸை அடிப்படையாக வச்சு தான் இதை நமக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி நம்மளில் நிறைய பேர் இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் நமக்கு லேசர் ஒளி வெளியில் வர்றதுனால இந்த லேசர் தான் நமக்கு அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையாது. அந்த லேசர் எதுக்காக அங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு இடத்துல எந்த இடத்துல நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு அந்த லேசர் ஒளி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அந்த லேசரை அங்கே யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி அந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த லேசருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ப்ரோப்டு தெர்மோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் அல்லது கண்டக்ஷன் மெத்தட், இந்த முறையில் தான் இது ஒர்க் ஆகுது. நாம் எந்த இடத்துல டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம இந்த ப்ரோபை வைக்கும்போது அந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரோபு வழியாக கடத்தப்பட்டு இந்த மீட்டரை அடையும். இங்கே நமக்கு ப்ராசஸர்லாம் ஏற்கனவே வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்தவாறு அந்த டிஸ்பிளேல அந்த டெம்பரேச்சரை கொடுக்கும். இப்படி தான் இந்த ப்ரோப்டு தெர்மோமீட்டர் நமக்கு ஒர்க் ஆகுது. அந்த ப்ரோபை நம்ம சென்சார்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுதான் அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணி நமக்கு இந்த மீட்டருக்கு கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த ப்ரோப்டு தெர்மோமீட்டர் ஒர்க் ஆகுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ ரெண்டு விதமான தெர்மோமீட்டரை பற்றி பார்த்துருப்பீங்க. அதாவது ப்ரோப்டு தெர்மோமீட்டர், இன்னொன்று இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு தெர்மோமீட்டருக்கு உள்ள அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு தெர்மோமீட்டருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ணலாம். ஆனால் வந்து இன்டர்னலாக இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து நமக்கு மெஷர் பண்ண முடியாது. ஆனால் இந்த ப்ரோப்டு தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இன்டர்னலாக இருக்கிற அந்த டெம்பரேச்சரை வந்து நமக்கு கரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியும். இதுதான் வந்து ரெண்டு கடையில் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் இருக்கிற அட்வான்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து டேரெக்டாக வந்து காண்டாக்ட் ஆகாது. அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து டெம்பரேச்சரை நமக்கு மெஷர் பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து நமக்கு டைரக்ட் காண்டாக்ட் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் இடத்துலேருந்து தள்ளி வந்து நம்ம வந்து அதை மெஷர் பண்ணலாம். இதில் இருக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குன்னா அது வந்து ஒரு ஏற்கனவே நம்ம டெம்பரேச்சரை தான் அங்கே மெஷர் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கலாம். சம்டைம் அதில் வந்து ஒருவேளை எலக்ட்ரிசிட்டி கூட அதை பாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம வந்து அதை காண்டாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் வந்து அந்த சர்ஃபேஸை வந்து காண்டாக்ட் பண்ணாமலே, அதாவது டேரெக்டாக எந்த வித காண்டாக்டும் இல்லாமலே நம்ம வந்து அதில் இருக்கிற டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ண முடியும். இது வந்து இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து குயிக்காக வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்கள் அந்த ட்ரிகர் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த சர்ஃபேஸ் ரீடிங் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். அதாவது அந்த சர்ஃபேஸில் இருக்கிற டெம்பரேச்சரோட ரீடிங் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிஞ்சிடும். அவ்வளவு வேகமாக வந்து நம்ம இதை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இதோட ஆக்குரசி, அதாவது இதோட துல்லியத்தன்மை, இதை வச்சு நம்ம ரொம்பவே துல்லியமாக வந்து டெம்பரேச்சரை வந்து அளவிட முடியும். பார்த்துட்டிங்கன்னா இதோட சைஸ் தான், இதோட அளவு வந்து ரொம்பவே கையடக்கமாக இருக்கும். அதாவது காம்பேக்ட் சைஸாக இருக்கும். நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லெஸ் வெயிட்டாகவும் ஈஸியாக வந்து நம்ம கையாளுவதற்கு வசதியாகவும் இருக்கும். இதுவும் வந்து ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் தான். இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதால் வந்து இன்ஆக்சசிபிள் சர்ஃபேஸில் கூட இருக்கிற டெம்பரேச்சரை நம்ம ஈஸியாக வந்து மெஷர் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பெரிய மிஷின் இருக்குது. அதில் வந்து நிறைய சின்ன சின்ன குறுகலான இடம்லாம் இருக்கும். அந்த இடத்துல நம்மளால் உள்ள நுழைஞ்சு போய் மற்றபடியான தெர்மோமீட்டரை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி அந்த குறுகலான இடத்துல இருக்கிற அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை கூட நமக்கு ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இது ஈஸியாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ். நாம இப்போ வந்து இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். என்னதான் அட்வான்டேஜ் இருந்தாலும் கண்டிப்பாக அங்கேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் கண்டிப்பாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ரொம்பவே ஆக்குரேட்டாக இருக்காது. என்னடா இது அட்வான்டேஜில் வந்து ஆக்குரேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்அட்வான்டேஜில் ஆக்குரேட்டாக இருக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து இப்போ நம்ம முதல்ல பார்த்த அந்த தெர்மோமீட்டர், அதாவது ப்ரோப்டு தெர்மோமீட்டரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்த அளவுக்கு ஆக்குரேசியாக இருக்காது. அதை ஒப்பிடும் பொழுது தான் இது வந்து ஆக்குரேசியாக இருக்காது. மற்றபடி இது ஆக்குரேசியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ப்ரோப்டு தெர்மோமீட்டர் வந்து அந்த எந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்த டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி அந்த இடத்துலேருந்து டெம்பரேச்சரை எடுத்து அது மெஷர் பண்ணும். ஆனால் இது அப்படி பண்ணாது. அதனால தான் இது அதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து கொஞ்சம் ஆக்குரசி வந்து கம்மியாக இருக்கும். இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் இருக்கிற அடுத்த முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வந்து நமக்கு வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில மெட்டல் எல்லாம் வந்து கொஞ்சம் சைனியாக இருக்கும், அல்லது கொஞ்சம் கிளாஸ் மெட்டல் எல்லாம் கொஞ்சம் சைன் பண்ணும். அதாவது அது வந்து ஒளியை வந்து எதிரொலிக்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சர்ஃபேஸில் எல்லாம் வந்து இதால் வந்து ஆக்குரேட்டாக வந்து மெஷர்மெண்ட்டை நமக்கு வந்து தராது. இதுவும் வந்து இதில் இருக்கிற முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரில் இருக்கிற அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதால் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வந்து தான் மெஷர் பண்ண முடியுமே தவிர இன்டர்னலாக இருக்கிற டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ண முடியாது. இதுவும் இதில் இருக்கிற முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இப்போ ப்ரோப்டு தெர்மோமீட்டரில் இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆக்குரசி தான். இதில் இருக்கிற ஆக்குரசி வந்து ரொம்பவே அதிகம். அதாவது நம்ம வந்து அந்த ப்ரோபை வந்து டேரெக்டாகவே எந்த இடத்துல நம்ம வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுனால இதில் வந்து ஆக்குரசி, அதாவது நம்பகத்தன்மை வந்து ரொம்பவே அதிகம். கரெக்டான துல்லியமான டெம்பரேச்சரை வந்து நம்ம பெற முடியும். ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த ப்ரோப்டு தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இன்டர்னலாக இருக்கிற டெம்பரேச்சரை வந்து நம்ம ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். அதாவது இந்த ப்ரோபை வந்து எந்த இடத்துல நமக்கு வந்து மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து இன்டர்னலாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி, இப்போ வந்து ஒரு லிக்யூடாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு லாவா மாதிரியான உருகுன மெட்டலாக இருக்கட்டும், எந்த மாதிரியான பொருளாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுனால இதில் வந்து இன்டர்னலாக இருக்கிற டெம்பரேச்சரையும் வந்து ஈஸியாக வந்து மெஷர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதால் வந்து எந்த இடத்துலையும் வந்து கரெக்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதாவது நம்ம வந்து மெஷர் பண்ண வேண்டிய இடம் வந்து அழுக்காகவோ அல்லது சுத்தமாகவோ இருக்கணும், அந்த மாதிரியான எந்த விதமான கண்டிஷனும் இங்கே கிடையாது.
இதில் இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் தான். இது காம்பாக்ட் சைஸாக தான் இருக்கும், ஸ்மால் வெயிட்டாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம எந்த இடத்துலையும் வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணி அங்கே கொண்டு போயிட்டு நம்ம வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ண முடியும். இதெல்லாமே இந்த தெர்மோமீட்டரில் இருக்கிற முக்கியமான அட்வான்டேஜ். ஓகே, இதுலேயும் வந்து நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம இப்போ வந்து இந்த ஒயர்டு தெர்மோமீட்டரில் இருக்கிற, அதாவது ப்ரோப்டு தெர்மோமீட்டரில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ எந்த இடத்துல டெம்பரேச்சரை வந்து நம்ம மெஷர் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக டேரெக்டாக வந்து ஒரு கான்டாக்டை வந்து ஏற்படுத்தி தான் ஆகணும். அதாவது இப்போ வந்து ஒரு லிக்யூடுக்குள்ளே நீங்கள் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும்னா இந்த ப்ரோபை கொண்டு அந்த லிக்யூடில் வந்து கான்டாக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து மெஷர்மெண்ட் கிடைக்கும். மற்றபடி நமக்கு இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர்னால் நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு அந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ணலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. எந்த இடமா இருந்தாலும் அங்கே வந்து நமக்கு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு கான்டாக்டை ஏற்படுத்தினா தான் இங்கே வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இப்போ 2 விதமான தெர்மோமீட்டரை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர், இன்னொன்று வந்து ப்ரோப்டு தெர்மோமீட்டர். இந்த 2 தெர்மோமீட்டர்லையும் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரோப்டு தெர்மோமீட்டர் தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது, அதாவது இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டரை கம்பேர் பண்ணும்போது இதில் தான் வந்து ஆக்குரேட் அதிகம். அதே மாதிரி இதை வந்து நம்ம எந்த விதமான சிச்சுவேஷன்லேயும் வந்து யூஸ் பண்ண முடியும். எந்த விதமான ஹசார்டு சிச்சுவேஷன்லேயும் வந்து இந்த ப்ரோப்டு தெர்மோமீட்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இன்ஃப்ராரெட் தெர்மோமீட்டர் அப்புறம் ப்ரோப்டு தெர்மோமீட்டரை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.